திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 80 முதல் 95 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்கிறது எங்களது ஆய்வு. அதிமுக கூட்டணி 135 இடங்கள் முதல் 150 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் எங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இந்த தேர்தலில் திமுக பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது கள ஆய்வில் தெரிய வருகிறது. 52 விழுக்காடு பேர் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருவதை விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 50 விழுக்காடு மக்கள் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்காக விரும்புகிறீர்கள் என்று கேட்டோம். 57 விழுக்காடு மக்கள் 5 ஆண்டுகள் திமுக இருந்தது, அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுக இருக்கட்டும் என்று பொதுவாகவும், சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்தில் உறுதியும் கட்டுப்பாடும் இருக்கும் என்று நம்புவதாகவும் கூறுகின்றனர். அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையேதான் நேரடி போட்டி. விஜய் கூறுவதை போல திமுகவிற்கும் விஜய்க்குமான போட்டி என்பது களத்தில் அப்படி இல்லை. யாருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்றும், அதே போல திமுகவை வெற்றி கொள்ளும் ஆற்றல் படைத்த கட்சி எது என்கிற கேள்விக்கு அதிமுக தான் என்று நாம் சந்தித்த 75 விழுக்காடு மக்கள் பதிலளிக்கிறார்கள். அதிமுக திமுக அறிவித்த 8000 ரூபாய் கூப்பன் மற்றும் 10,000 ரூபாய் உதவித்தொகை இதில் எது பிடித்திருக்கிறது என்கிற கேள்விக்கு 89 விழுக்காடு பேர் 10,000 ரூபாய் பணம் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். திமுக ஆட்சி மீண்டும் வர விருப்பமா என்கிற இந்த கேள்வியை முன்வைத்து நாம் கேள்விகளை கேட்டோம். இந்த நிறைகுறைகள் இருந்த போதும் கூட மீண்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களா என்று அறிய முற்பட்டோம். நாம் கருத்து கேட்டவர்களில் 43 விழுக்காடு பேர் திமுக மீண்டும் வரலாம், தவறில்லை என்கின்றனர். ஆட்சியில் தவறுகள் இருந்தாலும் திமுக அதை சரி செய்து கொள்ளும் என்று நம்புவதாக கூறுகின்றனர். அதேவேளை 52 விழுக்காடு பேர் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை என்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தில் அதிமுக ஆட்சிக்கு வருவதை விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 50 விழுக்காடு மக்கள் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டோம். 25 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். தாவேக ஆட்சிக்கு வர விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது 18 விழுக்காடு மக்கள் ஆம் என்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எதற்காக விரும்புகிறீர்கள் என்று கேட்டோம். 57 விழுக்காடு மக்கள் 5 ஆண்டுகள் திமுக இருந்தது, அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுக இருக்கட்டும் என்று பொதுவாகவும், சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாகத்தில் உறுதியும் கட்டுப்பாடும் இருக்கும் என்று நம்புவதாகவும் கூறுகின்றனர். அதிமுக திமுக ஆகிய கட்சிகளுக்கு இடையேதான் நேரடி போட்டி. விஜய் கூறுவதை போல திமுகவிற்கும் விஜய்க்குமான போட்டி என்பது களத்தில் அப்படி இல்லை. தமிழ் தேசியம் திராவிடம் எனும் அடிப்படையில் நாம் தமிழரும் கூட திமுகவுக்கு ஒரு போட்டியாக இருக்கிறது. ஆனால் விஜய் திமுகவுக்கு போட்டியாக இருக்கிறார் என்பதை கள நிலவரங்கள் பிரதிபலிக்கவில்லை. திமுக போட்டியிடும் தொகுதியில் தாவேகா போட்டியிடுவதை மட்டுமே போட்டி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. யாருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பரப்புரை ஈர்ப்புடையதாக இருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்றும், மு.க. ஸ்டாலின் அவருடைய பரப்புரை 2ஆம் இடத்திலும், சீமான் பரப்புரை 3ஆம் இடத்திலும், விஜய் பரப்புரை 4வது இடத்திலும் ஈர்ப்பை தருவதாக மக்கள் கூறுகின்றனர். திமுகவுக்கு சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யார் எனும் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்திலும், சீமான் 2வது இடத்திலும், விஜய் 3வது இடத்திலும் உள்ளதை மக்கள் கருத்துக்களாக தெரிவிக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் ஈர்ப்புடையதாக யாருடையது உள்ளது என்ற கேள்விக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை ஈர்ப்புடையதாகவும், திமுக தேர்தல் அறிக்கை ஈர்ப்புடையதாக 2ஆம் இடத்திலும், நாம் தமிழர் அறிக்கை 3ஆம் இடத்திலும், தாவேக 4ஆம் இடத்திலும் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அளித்த தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தியதில் திருப்தியா என்கிற கேள்விக்கு 15 விழுக்காடு பேர் மட்டுமே திருப்தி என்று கூறுகிறார்கள். 85 விழுக்காடு பேர் அதிருப்தி என்றே கூறுகின்றனர். அரசு நிர்வாகத்திற்கு சிறந்தவர் யார் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலிடத்திலும், மு.க. ஸ்டாலின் 2வது இடத்திலும், சீமான் 3வது இடத்திலும், உதயநிதி 4வது இடத்திலும், விஜய் 5ஆம் இடத்திலும் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஆற்றல் படைத்தவர் யார் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி 1ஆம் இடத்திலும், மு.க. ஸ்டாலின் 2வது இடத்திலும் உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர். அதே போல திமுகவை வெற்றி கொள்ளும் ஆற்றல் படைத்த கட்சி எது என்கிற கேள்விக்கு அதிமுக தான் என்று நாம் சந்தித்த 75 விழுக்காடு மக்கள் பதிலளிக்கிறார்கள். எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி அடையும் என்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 40 விழுக்காடு பேரும், மு.க. ஸ்டாலின் என்று 34 விழுக்காடு மக்களும், சீமான் என்று 21 விழுக்காடு மக்களும், விஜய் என்று 5 விழுக்காடு மக்களும் கூறுகின்றனர்.
எந்த தலைவர் மீது மக்களுக்கு எதிர்மறையான கருத்து அதிகமாக உள்ளது என்கிற கேள்விக்கு 85 விழுக்காடு மு.க.ஸ்டாலின் மீதும், 3 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி மீதும், 7 விழுக்காடு விஜய் மீதும் உள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அதிமுக, திமுக அறிவித்த 8000 ரூபாய் கூப்பன் மற்றும் 10,000 ரூபாய் உதவித்தொகை இதில் எது பிடித்திருக்கிறது என்கிற கேள்விக்கு 89 விழுக்காடு பேர் 10,000 ரூபாய் பணம் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். திமுக, அதிமுக இடையேயான போட்டி. திமுக கூட்டணி கடந்த தேர்தலின் அடிப்படையில் 45 விழுக்காடு உள்ள நிலையில் எதிர்மறை அலை ஆன்டி இன்கம்பன்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள பூசல்கள், அரசு ஊழியர் அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிகரித்த போதை பழக்கம் காரணமாக இந்த முறை அக்கட்சி பெறும் வாக்குகள் 2 முதல் 5 விழுக்காடுகள் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது. அதேவேளை அதிமுக, பாஜக கூட்டணி பெறவிருக்கும் வாக்குகள் 39 43 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளது. இறுதியாக திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 80 முதல் 95 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்கிறது எங்களது ஆய்வு. அதிமுக கூட்டணி 135 இடங்கள் முதல் 150 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் எங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது. நாம் தமிழர் கட்சி காரைக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் வெற்றி பெற 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தாவேக 3 முதல் 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் நமது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இந்த தேர்தலில் திமுக பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது கள ஆய்வில் தெரிய வருகிறது. கடந்த 2021 தேர்தல் போல 133 இடங்கள் திமுகவிற்கும் 66 இடங்கள் அதிமுகவுக்கும் என்ற அந்த இடைவெளி இப்போது இருக்க வாய்ப்பில்லை. அது மிகவும் நெருக்கமாக வருகிறது. அந்த அடிப்படையில் தான் 80 முதல் 95 திமுக, அதிமுக கூட்டணி 135 முதல் 180 என்பதாக நமக்கு கள நிலவரங்கள் கூறுகின்றன. மாநிலம் முழுவதும் பொதுவாகவே திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்களின் கடுமையான அதிருப்தி பெரும் பங்கு வகிக்கிறது. இதுதான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டதனுடைய சாராம்சமாக நாம் இங்கே சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஆமாம். இந்த புள்ளிவர் எப்படின்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் என்னென்னா தொடர்ந்து ஆய்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஜென்சி, நியூஸ் ஏஜென்சி தான். அது இல்லாமல் பத்திரிகை ஊடகத்தில் ஆமாம். எப்படி அப்படின்னா 234 தொகுதிகளிலுமே நாங்கள் 3 கட்டங்களாக எடுத்தோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட், அதுக்கு பிறகு ஜனவரி மாதம். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர்கள், அவர்கள் மூலமாக அங்குள்ள எங்களுடைய கல்லூரி மாணவர்கள், அதே போல் ஜேர்னலிசம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை வைத்து 10 பேராக ஒவ்வொரு தொகுதிகளிலும் நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 150 சாம்பிள்ஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட 35,100 சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டு 150 ஆமாம், தொகுதிக்கு 150 சாம்பிள்ஸ், மொத்தம் 35,100 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் சாம்பிள்ஸ் மட்டுமே, அதுதான் இதை ஏன் நாங்கள் வந்து கருத்து கணிப்புங்கிற பெயரில் சொல்லலை அப்படின்னா, சாம்பிள்ஸுங்கிறது ஒரு காரணியாக எடுத்துக்கிட்டோம். காரணம் என்னென்னா, நிறைய இப்போ சாம்பிள்ஸ் வர்றதில் வந்து சரியான தகவல்கள் வர்றதில்லை. அதன் காரணமாக நாங்கள் வந்து சாம்பிள்ஸ் ஒரு காரணியாக எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு களத்துக்கு எங்களுடைய செய்தியாளர்கள் நம்ம போகிறோம், ஃபீல்டில் இருக்கிறது, மக்களோட பேசுறது, அதன் பிறகு ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்புகிட்ட பேசுறது. ஏதோ நம்ம பூ விற்கிறோமா, காய்கறி கடைக்காரமா மட்டும் நம்ம போய் கேட்டுட்டு வந்து அந்த மாதிரி முடிவுக்கு வர வேண்டாம். உள்ளது உள்ளபடி. ரெண்டாவது வந்து நாங்கள் பல இடங்களில் கருத்து கணிப்பினே சொல்லாமல் பேசணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய உண்மையான எண்ணங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிறக்காக. நம்ம ஃபார்மை நீட்டும் போதே அவங்க வந்து இப்போ என்ன இருக்குன்னா, இவங்க யாருக்கு சாதகமாக போவாங்களோ, யாருக்கு எதிராக போவாங்களோ என்கிற எண்ணத்தில் வந்து சரியான தகவல்களை சொல்கிறதில்லை. இப்போ அதை தவிர்ப்பதற்காகவே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பல இடங்கள் இதுக்கு அது சர்வேங்கிறதே நாங்கள் சொல்லாமல் ரொம்ப நட்பாகவே பேசிலாம் நிறைய தகவல்கள் எடுத்தோம். எப்படி நம்ம செய்தி சேகரிக்கிறோமோ அது போல் ரெண்டுமே இருந்துச்சு. ஃபார்ம் ஃபில்லப்பும் பண்ணினாங்க. அதான் இந்த மாதிரி தயக்கமாக இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் வந்து நேரடியாக பேசி தகவலை வாங்கினோம். ஆர்வமாக இருக்கிறவங்ககிட்ட வந்து நாங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணோம். இதில் என்ன ஒரு வியப்புன்னா, இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுவதற்கு எல்லார்கிட்டையும் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க வாலண்டியராக வந்து நாங்கள் தாவேகா ஓட்டு போடுறோம், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, புள்ளிவரத்தில் நாங்கள் என்ன சொன்னால் வெற்றியில் நாங்கள் சொல்லலை. அதில் ஆமாம், சதவீதத்தில் வந்து ஆமாம் அதிகமாக இருக்கு. அது வந்திருக்கு. ஆமாம், திருப்பூர் சத்யபாமா அது எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவருடைய தொகுதி, விஜய் தொகுதி, அப்புறம் விஜய் 2 தொகுதியில் வந்து அவருக்கு பெரம்பூர் தான் வாய்ப்பு. அங்கே திருச்சி வந்து கடினம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கோம்.
அடுத்தது இங்கே 1000 லைட்டில் ஜேசிடி பிரபாகரன் 4 பேர் இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா நாங்கள் எடுத்த தரவுகள் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தவர் சரிங்களா. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சொன்னது எல்லாமே ஏற்கனவே இன்னொரு கட்சியில் வந்து ஆளுமைகளாக இருந்தவங்க. அவர்கள் தான் இப்பொழுது வந்து முன்னணியில் இருக்காங்க. புதிய முகங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்பொழுது தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். விஜய்க்கு புதிய முகங்களாக நிறுத்துறாங்க இல்லைங்களா. அவர்கள் பல விஜய் வாக்காளர்களுக்கு வந்து கேண்டிடேட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. விசில் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்குது. விஜய்ங்கிற முகத்துக்காக தான் போடுறாங்க. ஏன்னா அதை வைத்து நம்ம கணக்கு எடுக்க முடியாது. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது கடந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்தால் வந்து வரிசைப்படுத்தப்பட்ட தொகுதிகள் வந்து கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஆரம்பிக்குது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அப்போ தான் சென்னைக்கு வருது அடுத்த கட்டத்தில். அப்புறம் செங்கல்பட்டு வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட அதிமுக வந்து இந்த 1லேருந்து 30க்குள்ளே ஜெயிக்கவே இல்லை போன தேர்தல். ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டிலே ஆரம்பிக்கிறாங்க, கும்மிடிப்பூண்டிலே ஜெயிக்கிறாங்க. 1லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போன தேர்தல் 30-35 வரைக்கும் ஃபுல்லாக உதயசூரி தான் ஜெயிச்சு, ரெட்டலை வரவே இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து ரெட்டலை ஆரம்பிக்கும், கும்மிடிப்பூண்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 16 தொகுதியில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 6 தொகுதியில் இப்போதைக்கு அதிமுகவுக்கு ஒரு களம் முன்னணியில் இருக்கிறாங்க. ஆமாம். ஆமாம், புதிய வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்க எப்படின்னா, இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு வந்து 10 லட்சமாக இருந்த 18 வயதுலேருந்து 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் 10 லட்சத்துலேருந்து 14 லட்சமாக உயர்ந்திருக்காங்க இப்போ சரிங்களா. அவர்கள் வந்து அதுதான் இப்போ புதிய வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதே போல் வந்து இந்த 5,73,00,000 வாக்காளர்கள் இப்போ இருக்காங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த முறையில் பொதுவாகவே அதிகமாக இருக்குது. இந்த முறை அதுலேயும் அது வந்து ரைஸ் ஆகிருக்கு. புதிய வாக்காளர்கள் 33 விழுக்காடு அதிகரிச்சிருக்காங்க புதிதாக. அவர்களை நம்ம கருத்து கேட்டோம். இதில் என்னென்னா, இந்த புதிய வாக்காளர்கள் எல்லாமே நீங்கள் வந்து விஜய்க்காக தான் போவாங்கிற அதுவும் ஒரு மாயையாக நம்ம பார்க்குறோம். அதில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. என்ன ஒரு 18 வயது ஆகக்கூடிய எல்லாருமே புதுசாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை வாங்குவாங்க. அதில் எல்லா கட்சிக்காரங்களும் 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த 40 லட்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தவக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. வாய்ப்பு இருக்கலாம் தான். மீதி 20 லட்சம் பேர் எப்படின்னா ஆளுங்கட்சியே 3வது இடத்துக்கு போகுன்றது மாற்றுக்கிறதா இருக்கு. இல்லை எந்த இடத்துல சென்னையில பொறுத்த வரைக்கும் டிவிகேவோ டிஎம்கே தான் சென்னையில் அதிகபட்ச இடத்துல வந்து அப்படி நாங்களும் கருத்து தெரிவிக்கலாம் இருக்குது சரிங்களா. சென்னை நீங்க சொல்றது வந்து அப்படியே உள்டாக சொல்றீங்க. உள்ள அதிமுக சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன். நீங்கள் இதில் வந்து கள நிலவரத்தை சொல்கிறோம். நான் 234 தொகுதியும் பேசுகிறோம். சென்னை மட்டும் இல்லை, சென்னை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னார். ஒரு எடுத்துக்காட்டுக்காக எல்லா தொகுதிகளிலும் பரவலாக இருக்கக்கூடியதான் நம்ம சொல்கிறோம். இருங்க, அவருக்கு அது பதில் சொல்லிட்டு வரேன். எல்லா இடத்துலையுமே சொல்ல, நல்லா கவனிங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல, ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாங்கள் பார்க்குறது ஒரு வெள்ளை கண்ணாடி போட்டு பார்க்குறது திமுக அரசினுடைய இந்த பிரச்சனைகள் என்னங்கிறதான் பார்க்குறோம். நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்குலேருந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். இப்போ அரசு ஊழியர்கள் திருப்தியாக இருக்காங்களா? இல்லை, நாங்கள் அதுதான் பார்க்குறோம். இன்றைக்கி அரசு ஊழியர்கள் திருப்தியாக இல்லை. எல்லா துறையிலும் இருங்க. அதே போல் நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்து எல்லாமே ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள் என்பது சென்னையில் மட்டுமே இல்லை. நாங்கள் இடத்துல வந்து இப்போ கோயம்புத்தூரோ இல்லை மதுரையோ எல்லா இடங்கள்லையுமே அவர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இந்த முறை இருக்குது. அவங்கெல்லாம் பரம்பரையாக திமுக வாக்களிச்சுட்டு இருந்தவங்க சரிங்களா. அப்போ அவங்களுக்கே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிருப்தியெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பார்த்து தான் நம்ம வந்து இவ்வளோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நம்ம சொல்கிறது நம்ம களத்தில் பார்த்தது. ஒருவேளை தேர்தலுக்குள் இதெல்லாம் மாறலாம் சரிங்களா. அது வந்து மக்களுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆய்வு செய்த போது நாங்கள் சந்தித்த மக்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எங்களுடைய ஆய்வுகளை பல்வேறு தரப்பு ஆய்வுகளை வைத்து நாங்கள் சொல்லும்போது இதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிது. மேபி இப்போ அடுத்தவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு ரிசல்ட் கிடைக்கலாம். நாங்கள் எதுவுமே எங்களோட ஒப்பீனியன் இதில் திணிக்கல. நாங்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம் திணிக்கல. ஆஸ் இட் இஸ் என்ன வந்துச்சோ அது அப்படியே நாங்கள் வந்து சாறு பழிஞ்சு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது கோவை மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 கோடி வரைக்கும் அந்நிய செலாவணி தமிழ்நாட்டிலே வந்து பெரிய மாவட்டங்களில் அதிகமாக வருவாய் தரக்கூடிய மாவட்டம் கோவை தான். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபி ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. அது ப்ராப்ளத்தில் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு கட்டுறதா சிறு குறு தொழிலாளர்கள்லாம் 3 மடங்கு 35,000 நிறுவனங்கள் மூடி போயிருக்காங்க கோயம்புத்தூரில். சிறு குறு எத்தனை செய்தியில் வந்துச்சுன்னே தெரியல. சிறு குறு நிறுவனங்களால் நடத்தவே முடியல. அவங்களால போகிறாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன அமைப்புகள் வச்சுக்கிறாங்க. அந்த அமைப்புகள் வந்து அவங்க கூட்டம் போட்டே பேசுகிறாங்க.
கூட்டம் போட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. என்னால் வந்து இபி பில்லை கட்ட முடியல, நாங்கள் எப்படி இது பண்ணுறது, எனக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வலியுறுத்துறாங்க. ஸோ வந்து இபி பில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த தொழிலாளர்கள் அந்த சின்ன சின்ன சுத்தமா கோயம்புத்தூர்ல அழிஞ்சு போச்சு தொழில். ஆமாம், இதுதான் நடைமுறை. தொழில் செய்யவே முடியும்.